Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டைம் அண்ட் ஒர்க்குக்கான 7th ஸ்டாண்டர்ட் எக்ஸைஸ் 4.3 தாங்க நம்ம தெரிஞ்சுக்கப்புறம். ஸோ வீடியோ நம்பர் 11, அதாவது கிளாஸ் நம்பர் 11, ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட் சம் தான் தேவை. தமிழ் செல்வன் ரூபாய் 5000 3 மாதத்திற்கு ஒரு முறை வங்கி கணக்கில் சேமித்து வருகிறார். அவர் ரூபாய் 1.5 லட்சத்தை சேமிக்க எத்தனை வருடங்கள் ஆகும்? Every 3 months தமிழ் செல்வன் deposit 5,000 as a savings in his bank account. In how many years he can save 1.5 lakhs? ஸோ அவர் 3 மாதத்துக்கு ஒருக்கா 5000 ரூபாய் சேமிச்சிட்ருக்காருங்க. அப்போ 1.5 லட்ச ரூபாய் சேவ் பண்ணுறதுக்கு எத்தனை வருடங்கள் வந்து தேவைப்படும்? இதுதான் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம்? 5000 3 மாதத்துக்கு ஒருக்கா 5000 ரூபாயாக போட்டுட்ருக்காரு, ஓகேங்களா? அப்போது 1.5 லட்ச ரூபாய் சேர்க்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குவேட் பண்ணக்கூடியது தான், ஓகேவா? அப்போ ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுவோம்? டிவிஷனை போட்டு ஈக்குவல்ட்டு வந்து போட்டுருவோம், அவ்வளோதான், ஓகேங்களா? சரிங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? எக்ஸை வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். அப்போ 3 இன்ட்டு, ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு கொண்டு வரலாமா? எதுக்கு இத்தனை ஜீரோஸோட 1 2 3 1 2 3, ஓகேங்களா? இது 1 5 is 5, இது என்னதுங்க 3 5 is 15, ஒரு 0 இந்த பக்கம் வரும்போது 30/1 வரும், ஓகே, இதோடய விட்டுருவோம். அப்போ ஈக்குவல் டு 90 months. ஏன்னா இங்கே நம்ம எழுதுனது 3 மாதம், அப்போ இது மாதத்தில் தான் கிடைக்கும். அப்போ நம்மள்ட்ட கேட்டிருக்கிறது என்னது? ஹவு மெனி இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை எக்ஸாமில் 90 monthsன்னு கொடுத்தாங்கன்னா 90 monthsன்னு வந்து குறிச்சிருங்க. இல்லையா என்ன பண்ணணும்? 90 / 12ன்னு போடணும். ஏன்னா இதுதான் என்னது இயருக்கு வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணோம் இல்லைங்களா? சரி, 6 2s are 12, இது என்னங்க வரும்? 4 2s are 8, மிச்சம் 1, 5 2s are 10. ஸோ இது என்ன பண்ணலாம்? 3 டேபிளில் போயிடலாம். 2 3s are 6, இது 15 3s are 15. ஸோ 15/2 இருக்கா? அப்போ இதை மிக்சட் ஃப்ராக்ஷன் தான் கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும் இல்லைங்களா? ஸோ 7 2s are 14, மிச்சம் 1. அப்போ என்னங்க வரும்? ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் மேலே வந்துடும், நம்ம டிவைட் பண்ணுற நம்பர் கீழே வந்துடும், கோஷன்ட் வந்து சைடில் வந்துடும் இல்லைங்களா? ஸோ 7 × 1/2 years. ஸோ நமக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிக் பண்ணணும், ஓகேங்களா? மந்த்ஸில் கொடுத்துட்டாங்கன்னா மந்த்தை வந்து டிக் பண்ணிடுங்க. இல்லையா 7 × 1/2 இயர்ஸுங்கிறத கண்டுபிடிச்சி அங்கே ப்ரொசீட் பண்ணிடுங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? அடுத்த கொஷின், 6 பலரச பாட்டில்களின் விலை 210 ரூபாய் எனில் 4 பலரச பாட்டில்களின் விலை என்ன? இஃப் த காஸ்ட் ஆஃப் 6 cans of juice is 210 rupees, then what will be the cost of 4 cans? ஓகேங்க. ஸோ இது என்ன பண்ணலாம்? 6 பாட்டிலோட விலை 110 ரூபாயா, அப்போ 4 பாட்டிலோட விலை என்னவா இருக்கும்? ஸோ இப்படி தானே நம்ம வந்து போடுவோம், சரிங்க. டிவைடட் பை போடுங்க, ஈக்குவல்ட்ட போடுங்க. ஸோ எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா 210 × 6/4ங்கிறது 4/6ன்னு மாறுங்களா? ஓகேங்களா? சரிங்க. இப்போ என்னங்க பண்ணலாம்? 3 டேபிள் போகலாமா? 2 3s are 6ங்க, இது 7 3s are 21, இங்கே ஒரு 0, 1 2 is 2, 2 2s are 4, ஓகேங்க. அப்போ எவ்வளோங்க கிடைக்குது? 70 × 2ங்கிறது 140. அப்போ 4 கேனுக்கான விலை எவ்வளவு? 140 ரூபாய், அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ஸோ ப்ரீவியஸாக பார்த்த 2 சம்முமே நமக்கு இந்த மாடல்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஷனில் ப்ளேஸ் ஆகிருக்குங்க. அடுத்த கொஷின், ஒரு சரக்கு வண்டி 594 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 108 லிட்டர் டீசல் தேவைப்படுகிறது எனில் அவ்வண்டி 1650 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க தேவைப்படும் டீசலின் அளவு என்ன? A truck requires 108 liters of diesel for covering a distance of 594 kilometers. How much diesel will be required to cover a distance of 1650 kilometers? ஸோ எப்பயும் போல தாங்க, 594 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு 108 லிட்டர் டீசல் வந்து தேவைப்படுதுன்னா அப்போ 1650 கிலோமீட்டர் கடக்க எவ்வளோ டீசல் வந்து தேவை? இவ்வளோ தானே. சரி, எக்ஸ் வந்து இங்கிட்டு கொண்டு வாங்க, மற்ற 2 நம்பரையும் இங்கிட்டு கொண்டு போனால் அப்படியே தலைகீழாக மாதிரி 1650 / 594 மாறுமா? 2 டேபிளில் போயிடலாங்களா? சரிங்க. 2 2s are 4, மிச்சம் 1, 9 2s are 18, மிச்சம் 1, 7 2s are 14. இதை பாருங்களேன், 5 2s are 10, 4 2s are 8. ஓகே, இப்போ இதை ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 11 டேபிளில் ப்ரொசீட் பண்ணி பார்ப்போமா? 2 11s are 22ங்க. அப்போ 23 24 25 26 27 28 29 எவ்வளோ கிடச்சிருக்கு? 7 கிடச்சிருக்கு. மிச்சம் 7 77 ஆச்சு. அப்போ 7 11 is 77. சரி, இப்போ இதை பார்ப்போம். 1 11 is 11, 16 இருக்கா? அப்போ 12 13 14 15 16, மிச்சம் 5 கிடைக்குதா? சரிங்க. அப்போ 55 ஆச்சா? அப்போ 5 11 is 55, பின்னாடி ஒரு 0. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? 3 டேபிள் போகலாம். 9 3s are 27, இது 5 3s are 15, பின்னாடி ஒரு 0. சரி, இப்போது 3 3s are 9, இது என்னதுங்க? 1 3 is 3, மிச்சம் 2, 8 3s are 24, 1 3 is 3, 6 3s are 18. அப்போ மிச்சம் என்ன இருக்குது? நியூமரேட்டரில் 6 × 50 அப்படிங்கிறது நம்மள்கிட்ட இருக்குங்களா? சரிங்க. அப்போ 6 × 50ங்கிறது 300 லிட்டர் பெட்ரோல் வந்து நமக்கு தேவை, அவ்வளோதாங்க.
ஆக்சுவலாக சம்மு வந்து குட்டி தான், அடித்து கொடுக்க தான் நமக்கு என்ன ஆயிடுச்சு, டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியணுன்றக்காக தான் என்ன பண்ணேன், கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்தேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேற்சிந்தனை கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு 8th சம்முங்க. ஒரு டசன் சோப்புகளின் விலை 396 ரூபாய் எனில் 35 சோப்புகளின் விலை என்ன? இஃப் த காஸ்ட் ஆஃப் அ டசன் சோப் இஸ் 396 rupees, வாட் வில் பி த காஸ்ட் ஆஃப் 35 such soaps? என்னங்க பண்ணலாம்? ஆக்சுவலாக அதை நீங்கள் எப்படியும் போடலான்னா, ஒரு டசனோட சோப்போட விலை 396 ரூபாய். அப்போ என்ன பண்ணலான்னா 396 டிவைடட் பை 12 போட்டால் ஒரு சோப்போட ப்ரைஸ் தெரிஞ்சிருமா? ஸோ அந்த ஒரு சோப்போட ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை 35ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக அதையும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட நார்மலாக போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த டைம் அந்த இதையும் போடலாம். சரி, இப்போ இதை பார்த்தீங்கன்னா 112 is 12, 3 12s are 36, மிச்சம் 3, மறுபடியும் 3 12s are 36. அப்போ ஒரு சோப்போட ப்ரைஸ் வந்து என்ன வருது, 33 ரூபான்னு வருது. இப்போ அந்த 33 35 மல்டிபிள் பண்ணி பார்ப்போமா? 3 5s are 15, மிச்சம் 1, 3 5s are 15, மிச்சம் 1 கூட சேர்த்தா 16, 3 3s are 9, 3 3s are 9. இங்கே 5ங்க, 9 10 15 ஆகும், 9 10 11. அப்போ 1155 ரூபாய் வந்து வருது. ஓகேங்களா? எத்தனை? 35 சோப்போடுது. சரி, இப்போ நமக்கு தெரிஞ்ச மெத்தட் படி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? யாருக்காவது இது ஈஸியாக இருக்குன்னா இதையும் ஃபாலோ பண்ணலாம், இல்லை மெத்தட் தான் ஈஸியாக இருக்குன்னா அதையும் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்க. ஒரு டஜன் சோப்பு அப்படின்னா என்னதுங்க, 12 சோப்போட விலை 396 ரூபாய். 35 சோப்போட விலை என்ன அப்படிங்கிறத நம்மள்ட்ட கேட்டிருக்காங்களா? சரி, அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ் அங்கிட்டு கொண்டு போயிட்டு மிச்ச நம்பர்ஸ் அங்கிட்டு கொண்டு வருவோமா? அப்போ எக்ஸ் அங்கிட்டு கொண்டு வந்துட்டா 396 × 35/12 வருது. சரியா? அப்போ 112 is 12, 3 12s are 36, மிச்சம் 3, 3 12s are 36. அப்போ 33 35 மல்டிபிள் பண்ணால் 1155. அதே தான் இங்கேயும் கிடைக்குதா? ஓகேங்க. ஸோ இது என்ன பண்ணியிருப்போம், இப்படி தானே போட சொல்லியிருப்பேன், அவ்வளோதாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம செகண்ட் மாடல் கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா, அந்த சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு பள்ளியில் 45 நிமிடங்களை கொண்ட 7 பாடவேளைகள் உள்ளன. அப்பள்ளியில் பாடவேளைகள் 9ஆக மாறும்போது ஒவ்வொரு பாடவேளையின் கால அளவு எவ்வளவு? ஸோ இந்த மாதிரி மாறும்போது இதிலேருந்து இவ்வளவா ரைஸ் ஆயிருக்கு, இதுலேருந்து இவ்வளவா குறைஞ்சிருக்குன்னா நம்ம செகண்ட் மெத்தட் கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து மல்டிபிள் பண்ணுறது, அதுதான் வந்து பண்ணுவோம். சரிங்களா? இன் எ ஸ்கூல் தெர் இஸ் 7 periods a day, each of 45 minutes duration. How long each period is? If the school has 9 periods a day, assuming the number of hours to be the same. ஒரு பள்ளியில் 7 கிளாஸ் வந்து நடக்குதுங்க, 7 பீரியட் 45 நிமிஷத்துக்கு நடக்குது. இதே 9 பீரியடாக மாற்றினா டைம் டியூரேஷன் எவ்வளவா இருக்கும்? இதை தான் நம்மள்ட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்டிருக்காங்க. சரி, அப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இதுலேருந்து மாறும்போது இதுலேருந்து கூடும்போது இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரே டேட்டாஸை என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ 7 periods 45 minutesக்கு நடக்குது. அப்போ 9 பீரியடாக மாற்றினாங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? இதான நம்மளுக்கான கொஸ்டின். ஓகேங்க. இது ரெண்டும் என்ன பண்ணலாம், 9 டேபிள் அடிக்கலாமா? 1 9 is 9, 5 9s are 45. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்னங்க வருது, 35 minutes. அப்போ ஒரு ஹவரையுமே என்ன பண்ணணும், 35 நிமிஷமாக மாற்றினா 9 பீரியடாக அவங்களால கொண்டு வர முடியும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். அடுத்தது 10th சம். 105 நோட்டு புத்தகங்களின் விலை 2415 ரூபாய். 1863 ரூபாய். இங்கே எத்தனை நோட்டு புத்தகங்கள் வாங்கலாம்? காஸ்ட் ஆஃப் 105 notebooks is 2415. How many notebooks can be bought for 1863? சரிங்களா? இப்போது 105 நோட்டோட விலை 2415 ரூபா. இதே என் கையில் 1863 ரூபாய் இருக்குது அப்படின்னா எவ்வளவுக்கு வாங்கலாம்? ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? 105 நோட் புக்ஸோட ப்ரைஸ் வந்து 2415. இப்போ என் கையில் 1863 இருக்குது. இதுக்கு எவ்வளோ நோட் புக்ஸ் கிடைக்கும்? இதுதானே ஆக்சுவல் வந்து கொஸ்டின். சரி, ஸோ இது வந்து எந்த மெத்தட்? இது என் கையில் இவ்வளோ காசு இருக்குது, இதுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இது ஜஸ்ட் நார்மல் மெத்தட். ஸோ இது வந்து என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா எக்ஸ் அங்கிட்டு வந்துருச்சுன்னா 105 அப்படியே இருக்கும். இந்த 1863 மேலே வந்துடும், 2415ங்கிறது கீழே வந்துடும். நம்பர்ஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ கொஞ்சம் குவிக்காக அடிக்க ட்ரை பண்ணி பார்ப்போமா? 5 டேபிள் போவோங்க. 4 5s are 20, மிச்சம் 4, 8 5s are 40, மிச்சம் 1, 3 5s are 15. ஸோ என்ன கிடச்சிருக்கு, 483. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 2 5s are 10, 1 5s are 5. ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம எந்த நம்பரில் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் போயிடலாங்களா? ஸோ 1 3 is 3, மிச்சம் 1ங்க, 6 3s are 18, மறுபடியும் 1 3 is 3. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணலாம். 7 3s are 21. ஓகேங்க. ஸோ இதை 7 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 2 7s are 14, மிச்சம் 2 இருக்கும், 3 7s are 21. இது 1 7 is 7. அப்போது இப்போ அப்வியஸாக 1863 23 கேன்சல் பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம 23 டேபிளால் தான் வந்தாகணும். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 23 நம்ம 8ஆல் மல்டிபிள் பண்ணி பார்ப்போமா? ஸோ 8 3s are 24, 4, இங்கே மிச்சம் 2, 8 2s are 16, இது 17 18, 184ன்றது கிடைக்குதா? சரி, இது 123 is 23. இந்த ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டை கேன்சல் பண்ணும்போது 184 எப்போ கிடைக்கும்?
கிடைக்குது 2ஆல் 23 பெருக்கும்போது. அப்போ மிச்சம் எனக்குள்ளே 2. அப்போ 23 ஆச்சா. 123 is 23. அவ்வளோதாங்க. அப்போ எத்தனை நோட் புக்குங்க கிடைக்குது? 21 நோட் புக்ஸ் வந்து இந்த 1863 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது. அவ்வளோதாங்க. சாரி நான் இந்த இடத்துல தப்பாக எழுதிட்டேன். இந்த இடம் 8 தானே நமக்கு. ஸோ இதை வச்சு நான் 2ன்னு போட்டுட்டேன். இது நம்ம 8ஆல் தானே மல்டிபிள் பண்ணோம். சாரிங்க. ஸோ என்னடா அது 21 தான் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தேன் நானும். ஓகேங்களா. 81 நோட் புக்ஸ் வந்து கிடைக்குது. பார்த்தீங்களா, நானே கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து பண்ணுறேன்னா. ஓகேங்க. சரி, அடுத்தது 10 விவசாயிகள் 21 நாட்களில் நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர்? 10 farmers can plug a field in 21 days. Find the number of days reduced. 14 farmers plugged the same field. ஸோ 10 விவசாயிகள் வந்து இந்த நிலத்தை வந்து உழுது முடிக்கிறதுக்கு 21 நாள் ஆகுது. எக்ஸ்ட்ரா 14 பேர் வந்தாங்க. அப்படி அதாவது அதே நிலத்தை 14 பேர் வேறு ஒரு குரூப் வந்து உழுகிறாங்கன்னா எத்தனை நாளில் 14 பேர் சேர்ந்து இதை முடிப்பாங்க அப்படிங்கிறதான் நமக்கான கொஷினாக வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ 10 பேர் 21 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 14 பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா இதுதான் நமக்கான ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணலாம்? 2 7s are 14, 3 7s are 21, 1 2 is 2, 5 3s are 5 2s are 10. ஓகே, இது வந்து எத்தனைங்க? 15. ஸோ 15 டேஸில் 14 பேர் சேர்ந்து அதை முடிச்சிருவாங்களாம். ஓகேங்களா. அடுத்து 12th சம் பார்த்தலாமா? ஒரு வெள்ள நிவாரண முகாமில் 80 நபர்களுக்கு தேவையான உணவு 60 நாட்களுக்கு போதுமானதாக உள்ளது. 10 நாட்களுக்கு பின்னர் 20 நபர்கள் அந்த முகாமில் வந்து சேர்ந்தார்கள் எனில் அவ்வுணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? A flood relief camp has food stock by which 80 people can be benefited for 60 days. After 10 days, 20 more people have joined the camp. Calculate the number of days of food shortage due to the addition of 20 more people. ஸோ நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஃபுட் வந்து எவ்வளோ ஷார்ட்டேஜ் அடிக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கேம்பஸ், ஒரு வெள்ள நிவாரணத்தில் 80 பேருக்கு தேவையான உணவு 60 நாட்களுக்கு இருக்கான். 10 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க? 20 பேர் வந்திருக்காங்க. அப்போ அந்த இன்பிட்வீன் கேப்பில் என்ன அர்த்தங்க? 60 நாளில் 10 நாளுக்கான ஃபுட் வந்து காலியாக இருக்குது. அப்போ மிச்சம் 50 நாளைக்கான ஃபுட்டு தான் இருக்குது 80 பேர்த்துக்கு. சரிங்களா. அந்த டயத்தில் 20 பேர் எக்ஸ்ட்ரா சேர்றாங்க. அப்போ மொத்தமாக 100 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. அப்போது இதில் ஆல்ரெடி இருந்த 80 பேருக்கும் இப்போ வந்திருக்க 20 பேருக்கும் ஃபுட்டு எவ்வளோ ஷார்ட்டேஜ் அடிக்குது அந்த விஷயத்தை தான் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சரிங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ பேர் வந்து இருந்தாங்க நம்மக்கிட்ட? சரி, இப்போ 80 + 20 மொத்தம் எத்தனை பேராக இருக்காங்க? 100 பேர் இருக்காங்க. ஆல்ரெடி 60 நாள் இருந்ததில் 10 நாள் ஃபுட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ 50 நாளைக்கான ஃபுட்டு தான் இருக்குது. அப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா 80 நாள் பேருக்கு 10 நாள் ஃபுட்டு முடிஞ்சிருச்சு. 50 நாளைக்கு இவங்களுக்கு இருக்கா. இப்போ எக்ஸ்ட்ரா 20 பேர் வந்திருக்கனால 100 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபுட்டு மொதல் எவ்வளோக்கு இருக்குன்னு பார்த்துருவோமா? ஸோ இது 250 is 100, இது 150 is 50, 1 2 is 2, 42 are 80. ஓகேங்களா. இப்போ ஆக்சுவலாக 40 டேஸா? சரி, ஆல்ரெடி இவங்களுக்கு மட்டுமே 50 நாளைக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போது வெறும் 40 நாளைக்கு தான் வந்து இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போது எவ்வளோ நாளைக்கு வந்து ஷார்ட்டேஜ் அடிக்குது? 10 டேஸுக்கு நமக்கு ஷார்ட்டேஜ் அடிக்குது. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சா. ஸோ கிடச்சிருக்க ஆன்சரை அந்த 50 டேஸ் கூட சப்ராக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற ஃபுட்டோட அக்கௌண்ட்டுமே கண்டிப்பாக 60 கூட 10 மைனஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கணும். ஓகேங்களா. அதை மறந்துடக்கூடாது. ஸோ இன்றைக்கான லாஸ்ட் தான் பார்த்துடலாங்களா? ஸோ கொஷின் பாருங்களேன். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தா அந்த வெள்ள நிவாரணமும் நமக்கு ப்ரீவியஸாக கொஷின், இதுவுமே நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸாக கொஷின். ஓகேங்களா. அடிக்கடி ரிப்பீட் ஆனது. 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். 2 நாட்கள் கழித்து மேலும் 6 நபர்கள் வந்து சேர்கிறார்கள் எனில் அவ்வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள்? 6 men can complete a work in 12 days. 2 days later 6 more men joined them. How many days will they take to complete the remaining work? ஸோ இப்போ 6 நபர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாள் ஆகுதுங்க. 2 நாளைக்கு அப்புறம் 6 பேர் வராங்கன்னா அப்போ அந்த 12 நாளில் ஆல்ரெடி 2 நாளைக்கான வேலையை முடிச்சிட்டாங்க. இன்னும் 10 நாளுக்கான வேலை வந்து மிச்சம் இருக்குது. சரிங்களா. அப்போ ஆல்ரெடி 6 பேர், இப்போ ஒரு 6 பேர், மொத்தம் எத்தனை? 12 persons இருக்காங்க. சரி, இது வந்து இப்போ என்ன பண்ணலாம்? 6 பேர் இன்னும் 10 நாளைக்கான வேலையை மிச்சம் வச்சுருக்காங்க. இப்போ மொத்தமாக சேர்த்து 12 பேர் இருக்காங்க. அப்போ இது எவ்வளோ நாளில் முடியுங்கிறத கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ 1 6 is 6, 2 6 are 12, 1 2 is 2, 5 2 are 10. அவ்வளோதாங்க. ஸோ அப்போ அந்த மிச்ச வேலையை 5 நாளில் முடிச்சிடுவாங்க. இதை வந்து ஆக்சுவலாக மனக்கணக்காகவும் வந்து போடலாம். ஓகேங்களா. ஸோ 2 நாள் கழிச்சு வராங்கன்னா இன்னும் 10 நாள் ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது. அப்போ இன்னும் 1 மடங்கு ஆளுங்க வராங்கன்னா இதை 2ஆல் டிவைட் பண்ணாலே 5 நாள் வந்து கணக்கு கிடச்சிருங்களா. அவ்வளோதாங்க. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறவங்க அதை முடிக்கிறாங்கன்னா இன்னும் 10 நாள் தேவை. இதே அளவு பீப்புள் இன்னும் கிடைக்கிறாங்கன்னா இந்த வேலை அப்படியே பாதியாக முடிஞ்சிடும் இல்லைங்களா. அப்போ 5 நாளுங்கிறது ஈஸியாக கிடச்சிரும்.
ஸோ அவ்வளோதாங்க. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ 7th ஸ்டாண்டர்டில் இந்த போர்ஷனும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து 8th ஸ்டாண்டர்டுக்கான இந்த போர்ஷன் மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.